போலிய விற்கிறவனே இவ்வளவு தைரியமா விற்பான்னா, உண்மையும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரை குறித்து சொல்லவோ சாட்சி சொல்லவோ பேசவோ நமக்கு கத்து இல்லை, நமக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியம் உண்மையில உயிரற்ற ஜீவியம். நம்ம செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துறோம். நம்முடைய தேவனை ஒருத்தன் பழித்து பேசுகிறான், அந்த இடத்துல தேவன் அவன் சொல்றது தவறு, தேவன் உண்மையாகவே ஜீவிக்கிறார்னு நீங்க சொல்றீங்களா? நீ சொல்றியான்னு கேட்கிற வரைக்கும் காத்திருக்க கூடாது. நம்முடைய ரத்தத்தின் அணுக்கள் துடிக்கணும். அதுதான் வல்லமையான வாழ்க்கை. ஆவியின் வல்லமைங்க, ஆவியின் வல்லமைங்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்தவத்தில் தவறாக காண்பிக்கப்படுது. கூட்டங்களில் குதிக்கிறது, கூட்டத்தில் கத்துறது, கை தட்டுறது, அந்நிய பாஷையில் பேசுறது, வலிப்பு வந்த மாதிரி வீச்சின், இதுதான் ஆவியின் வல்லமைன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை சபைக்குள்ளே யார் கொண்டாந்துட்டா? சாத்தான் கொண்டாந்துட்டான். ஊழியக்காரங்களும் அதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மக்களுக்கு உண்மையான ஆவியின் வல்லமை என்னன்னு தெரியாததுனால இந்த போலியை புடிச்சிட்டு அலையிறாங்க. இப்ப நான் சொல்லட்டா, கோலியாத்துக்கு முன்னாடி யாருமே கூப்பிடாம நான் போகிறேன்னு சொல்லி தாவீது எழும்பி வந்து அவனை பார்த்து சவால் விட்டான். பாத்தீங்களாங்க, அதுதான் உண்மையான ஆவியின் வல்லமை. நீ ஆவியின் வல்லமையோடு எதை செய்தாலும் நிச்சயமா நீ தோற்று போக மாட்ட. ஸ்தேவான் அவன் பேசின பிரசங்கம் இல்லைங்க, அந்த மக்கள்கிட்ட பேசுறான். அதுவே இவ்வளோ பெருசா இருக்கு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது இதெல்லாம் சொல்லி எங்க கொண்டாந்து முடிக்கிறான் தெரியுமா? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய, நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் அப்படின்னு அவரே கேட்டிருக்கிறாரு. நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எப்போதும் போல நீங்கள் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவங்க அப்படிலாம் பேசுறான். அவன் பேசும்பொழுது அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசிக்குது. அவன் பேசின ஞானத்தை ஒருவனால் என்ன செய்ய முடியல. இது என்ன வல்லமை? ஆவியின் வல்லமை. அவனை கல்லெறிந்து கொல்றாங்க. அவன் அந்த நேரத்தில் பயப்படல, ஊரை விட்டு ஓடுறேன்னு சொல்லல, ஊழியத்தை விட்டுட்டு போறேன்னு சொல்லல, என் உயிரை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லல, முழங்கால் படியிட்டான். வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி, என் தேவனே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும். பாருங்க, சிலுவையில இயேசு தொங்கின பொழுது அவருக்குள் எந்த ஆவியானவர் கிரியை செய்தாரோ அதே ஆவியானவர் சரீரத்தில் கல்லடி படும் பொழுது இந்த ஸ்தேவானையும் பலப்படுத்துகிறார்.